மாதிரி தெளிவா சொல்லு. சரி, தெளிவாவே கேக்குறேன். நானும் ரமேஷும் பைக்ல வந்தது அண்ணா கிட்டயோ அம்மா கிட்டயோ போட்டு கொடுத்தீங்களா? இல்லையே, இது நான் யார்கிட்டயும் சொல்லல. அதுவும் இல்லாம அதுவும் எனக்கு தப்பா படலையே. அம்மாவோட பேச்சுல ஏதோ வித்தியாசம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன் நிர்மலா, நீ ரமேஷ் கூட பைக்ல வந்தத நான் பெரிய விஷயமாவே நினைக்கல. அத நான் எப்பவும் மறந்துட்டேன். சரி, உங்ககிட்ட தெளிவா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே என் விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. லீலா, பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாமா. இத கொண்டு வரேன்பா. இல்லங்கப்பா. வா. ஏய், என்ன இது? கைய விடு. வா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த புடவை கட்டின? ஏன் இப்படி கூச்சல் போடுற? என் புடவை துவைக்கல, அதான் இதை கட்டிக்கிட்டேன். துவைக்கலனா இதை எடுத்து கட்டிப்பியா? இது யாருக்கும் தெரியாம என் பெட்டியில மறைச்சு வச்சிருந்தேன், அதை எடுத்து கட்டிக்கிட்டேன். உன் கூட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? உலகத்துல என்னது ஸ்பெஷல் புடவையா? ரொம்ப தான் அழுத்திக்கிற. ஆமா, ஸ்பெஷல் புடவை தான். உன்னை யாரு கட்ட சொன்னாங்க? மரியாதையா அவுத்து வச்சுட்டு வேற சாரி கட்டிக்கோ. முடியாது. முடியாதா? குடி விஜய், சாரி குடி. விடு சொல்றேன். விடு. என்ன திரகல? உன் புடவை இவ கட்டிக்கிட்டானா? இந்த வீட்டுல அக்கா தங்கச்சிக்கு ஒருத்தர் புடவை இன்னொருத்தர் கட்டுறது இல்லையா? என்னாச்சு உனக்கு திடீர்னு? அப்பா வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரகலை பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்காது. பொறுப்பா நடந்துக்கு. நீ ஏன் புடவை எல்லாம் கட்டுற? ப்ளீஸ் லீலா, இந்த புடவை மட்டும் கட்டாத. என் பெட்டியில வேற நல்ல நல்ல புடவை எல்லாம் இருக்கு, அதை வேணா கட்டிக்கோ. சரி, இந்த புடவைல அப்படி என்னமா விசேஷம்? விசேஷம்லாம் எதுவும் இல்ல. நீ இப்போ அதை சொல்லல, நான் இந்த புடவை உனக்கு கொடுக்க மாட்டேன். அது வந்து ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வாங்கின புடவை. அதுவும் இல்லாம ராசியான கலர் வேற. நானே இன்னும் கட்டினதில்ல. ப்ளீஸ் இதை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. சரி, போனா போட்டோன்னு கொடுக்குறேன். ஆனா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. புடவைய மாத்திட்டு கொடுக்குறேன். சரோ, என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? வேலை இருந்துச்சு. மத்தியான சாப்பாட்டை இவ்வளவு லேட்டாவா சாப்பிடுறது? வாங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். என்னங்க, ஓடி ஆடி வேலை செய்யறது எதுக்காக? வயிற்றுக்காக தானே. அதையும் காய போட்டுட்டு அப்படி என்ன வேலை? வேலையே அப்படிதானே. சாப்பாட்டெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பழக்கமே போயிடுச்சு. இருந்தாலும் உடம்ப பாத்துக்கணும்ல. நீ வேற என் காலையில் டிஃபன் என்ன நினைக்கிற? ஒரு 2 மசாலா வடை, 4 டீ, அதோட முடிஞ்சு போயிடும். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 3 நாளா டிஃபனே சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏண்டா, நீ வேலை போய் வீட்டுல சும்மா கிடந்த, டிஃபன் சாப்பிட்ட. வேலைக்கு போகும்போது நீ டிஃபன் கேட்டு நான் தரமாட்டேன்னு சொன்னேனா? அம்மா, நான் உங்களை ஒன்றும் சொல்லல, அப்படி அமைஞ்சு போச்சுன்னு சொன்னேன். நீங்க ஏமா கோச்சுக்கிறீங்க? பின்ன என்னடா, பழசையெல்லாம் மறந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு பேச்சு உன் வாயிலிருந்து வரலாமா? எதையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணிட்டு பேச பழகு. என்னங்க சாப்பிடல? இல்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? வயிறு ஒரு மாதிரி இருக்கு. இனிமே நான் வேணா நீங்க வேலை பார்க்குற இடத்துக்கே மத்தியான சாப்பாட்டை கொண்டு வந்துடுறேன்.
இந்தாம்மா, இந்த வீட்ல பொம்பளைங்க வெளியில போற பழக்கெல்லாம் கிடையாது. சாப்பாடு கொண்டு போறேன்னு வெளியில சுத்துறது, ஊரை சுத்துறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அண்ணே, சினிமாக்கு 2 டிக்கெட் கிடச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கு. நீங்களும் அண்ணியும் போயிட்டு வந்துருங்க. சரோ, வாங்கி உள்ள வை, நம்ம சாயந்தரம் போகலாம். சரிங்க. வரம்மா. எந்த படம்டா செல்வம்? பழனி, அவ்வளோ பெரிய ஆளா நீ? எப்போ வரேன்னு சொல்லிட்டு எப்போ வர? கொஞ்சம் வேலை இருந்துச்சுண்ணே. இப்போ அண்ணாங்கிற, அன்னைக்கு ஃபோனில் ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னால் வார்த்தைக்கு டா போட்டு பேசுகிறேன் நீ. அட என்னண்ணே, முதலாளி நம்ப வேண்டாமா? நான் ஃபோன் பேசி முடிச்சதுமே என்னடா மாணிக்க குரல் மாதிரி இருக்குன்னு அவர் கேட்குறாரு. இருக்காதா பின்ன? எத்தனை வருஷ பழக்கம் மறக்குமா? சரி, என்ன விஷயண்ணே? இல்லை, இந்த சுந்தரம் லாரி சர்வீஸில் புதுசாக பொறுப்பெடுத்திருக்கேன்ல. ஆமாம். அதை நல்ல நிலைமை கொண்டு வரணும். அதுக்கு உன்னோட உதவி தேவை. நான் என்னென்ன பண்ண முடியும்? நான் சிவசாமி ஐயா கிட்ட வேலை செய்கிறேன். நீ அங்கே வேலை செய்கிறதுனால தான் சொல்கிறேன், உன்னால் எனக்கு உதவி பண்ண முடியும். இல்லைண்ணே, வேணாண்ணே. ஏன்? அது தப்பு இல்லையாண்ணே? ஏதோ சின்னதாக தப்பு பண்ணியிருப்பேன். நீ எனக்கு செய்ய வேண்டியதான் சின்ன சின்ன காரியங்கள் தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கவனிச்சுக்கிறேன். சரி, செஞ்சிடுறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். இதுதான் பொழைக்கிற பிள்ளைக்கு லட்சணம். அது வேற ஒன்றும் இல்லை பழனி. அங்கே வர பார்ட்டிகளை என்கிட்ட தள்ளி விடணும். ஆச்சா? அவங்கக்கிட்ட என்னோட லாரி சர்வீஸ் பற்றி பெருமையாக சொல்லணும். சிவசாமி யார்கிட்டலாம் கான்டாக்ட் வச்சுட்டு இருக்காருன்றது என்கிட்ட தெளிவாக சொல்லணும். சரிண்ணே. அது மட்டும் இல்லை, பெரிய ஆர்டரு, கவர்மெண்ட் ஆர்டரு, பெரிய பார்ட்டி யார் வந்தாலும் எனக்கு தகவல் சொல்லணும். குறுக்கால போந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும். சரிண்ணே. எனக்கு தெரிஞ்ச 2 டிரைவர் இருக்காங்க. அவங்கள உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? பாத்தியா, புத்தியா காமிச்சிட்டியே. நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நீ என்கிட்டயே ஹெல்ப் கேட்குறியா? அங்கே ஏற்கனவே ஆள் இருக்கு, பார்க்கலாம். சரிண்ணே, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேண்ணே. அப்படி சொல்லாதப்பா. உனக்கு என்ன தெரிய வருதோ அது எனக்கு தெரியப்படுத்து. சரிண்ணே. ஒரு நிமிஷம். இந்தா. கிளம்பு. வரேண்ணே. என்ன சரோ, மத்தியானமே சாயந்தரம் படத்துக்கு போலான்னு சொன்னேன், இன்னுமா ரெடி ஆகல? ஆச்சுங்க, புடவை மாத்திட்டு கிளம்பிட வேண்டியதுதான். புடவை மாத்தணுமா? இருக்கிறதுலே அதான பெரிய வேலை. அம்மா, என்னமாச்சு? மண்டைய பொளக்குதுடா, தலைவலி. மாத்திரை ஏதாவது போட்டீங்களாமா? போட்டேன், கேட்கல. இது வெறும் மாத்திரைக்கு கேட்கற தலைவலி மாதிரி தெரியலடா. அத்தை, சூடா காஃபி போட்டு தரட்டுமா? மாத்திரை போட்டே கேட்கல, காப்பி குடிச்சா கேட்க போகுது. இப்ப என்ன பண்ணலாமா? ஐயோ ஐயோ, மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. மாணிக்கம், என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறியாடா? டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியாவது போட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன்டா. சரி, எந்திரிங்க. எந்திரிங்கம்மா. சரோ, நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க, சினிமா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்கம்மா.
நிர்மலா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீ அது வரைக்கும் உட்காந்து படிச்சிட்டு. பரவாயில்ல, மெதுவாவே வா, நான் வெயிட் பண்றேன். சரி. ஹாய் நிர்மலா. பாத்து. ஓகே. எப்போ வந்த? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். என்னது பெரிய ஸ்டேஷனரி ஷாப்பே அள்ளிட்டு வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம கடை சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்கு. எல்லாத்தையும் அப்பா பேப்பர்லையும் சீட்லையும் எழுதி வச்சிருக்காரு. நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா கணக்கையும் ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ண போறேன். என்னது திடீர்னு அப்பாவோட பிசினஸ் பத்திலாம் பேசுறீங்க? ஆமா நிர்மலா, இத்தனை நாள் அப்பாவோட பிசினஸ் நான் எதையும் கண்டுக்காம இருந்தேன். இனிமே வெட்டியா பொழுது போக்காம நானும் பிசினஸ் கவனிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்லையே, நல்ல முடிவுதான். என்ன ரமே? என்னப்பா? என்னது நிறைய வாங்கிட்டு வந்துட்ட? ஆமாப்பா, தேவைப்படுதுல்ல. இனிமே கடையோட கணக்கு வழக்குல எந்த குழப்பமும் இல்லாம நானே பாத்துக்க போறேன். வேலைக்கு போற ஐடியாவை சுத்தமா விட்டுட்டியா? நீ அப்பாவை மாதிரி காய்கறி மார்க்கெட் ஆசாமி தானா? ஆமா, வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டும். என்ன சொல்ற நிர்மலா? ஆமா அங்கிள், சும்மா இருக்கிறதுக்கு பிசினஸ் பாத்துக்கலாம்ல. ரொம்ப சரியா சொன்ன. ஆமா நிர்மலா, நீ என்ன ரமேஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? அதானே. அப்பா, கொஞ்ச நாளாவே நிர்மலாவுக்கும் அண்ணனுக்கும் ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு. அடி கழுதை. ஏய், கையில மாட்டு. அனி, நீங்க சினிமாக்கு போல? போல செல்வம். ஏ? அத்தைக்கு திடீர்னு தலைவலி, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. அதான் அவர் கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் அம்மா காலையில இருந்து நல்லா தானே இருந்தாங்க? அனி, இது திடீர் இடியாப்பம் திடீர் இட்லி மாதிரி திடீர் தலைவலி. அம்மா பழைய குணத்தை உங்ககிட்ட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் உங்க மேல எரிஞ்சு விடாம இருந்தாங்கல்ல, இப்ப மறுபடியும் முருங்கை மரம் ஏறியாச்சு. ஏ? சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீ உங்க சொந்தக்காரரு சுந்தர் சார் மூலமா அண்ணனுக்கு வேலை கிடைச்சதுல, அதனாலதான் உங்க மேல இத்தனை நாள் அன்பு அனுசரணை எல்லாமே. எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும்? அதான் பழைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் நான் அதை பத்தி வருத்தப்படுறதே இல்லை. ஏன் நீ? உங்க அண்ணன் என் மேல பிரியமா இருக்காரு, அதுவே எனக்கு போதும். மத்தவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு எண்ணத்திலேயாவது உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்களா? பரவாயில்ல. நீ வணக்கம், சிவசாமி பேசுறேன். சொல்லுங்க சார், சௌக்கியமா? அந்த தஞ்சாவூர் கான்ட்ராக்டை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க. நீங்கள் அந்த போஸ்டில் இருக்கிறதுனால கான்ட்ராக்ட் நிச்சயமாக எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்துருவோம். அந்த கான்ட்ராக்டை மறந்துடாதீங்க. வச்சுட்டுமா? வீட்டில் யாரும் இல்லை, நான் கடை வரைக்கும் போகிறேன். அவங்க வந்ததை நீ கடைக்கு வந்துரு. சரி முதலாளி. ஹலோ. ஹலோ, மாணிக்க அண்ணா. சொல்லு பழனி. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இங்க வந்திருக்கு. அப்படியா? ஆமா, தஞ்சாவூர்ல இருந்து நெல்லை ஏத்திட்டு வரதுக்காக ரெகுலர் கான்ட்ராக்ட் 6 மாசத்துக்கு 3 லாரி தேவைப்படுமா. சரியான சில்லறை தேரும். நம்ம முதலாளி அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி சரி, அந்த கான்ட்ராக்டை எந்த பக்கம் திருப்பி விடுறதுக்கு யாரை பார்த்தா வேலை முடியும்? ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? நம்ம சிவில் சப்ளை ஆபீசர் மனோகர்னு ஒருத்தர். நுங்கம்பாக்கத்துல தான் வீடு, நம்பர் 27, பூக்கார தெரு. சரியான தண்ணி வண்டியா. அப்படியா? ரொம்ப வசதியா போச்சு. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, யாராவது வந்துட போறாங்க. போனை வச்சிடுறேன். ஓகே. மாணிக்கம், சாயங்காலம் சீக்கிரம் வரியா? ஏமா, என்ன விஷயம்? டாக்டர் இன்னைக்கு சாயங்காலம் வர சொல்லியிருந்தாரு, மறந்துட்டியா? இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, செல்வத்தை கூட்டு போங்க. அவன் எப்போ வருவானோ? ஏ, நீ வரக்கூடாதா? வேலை இல்லாட்டி நான் வரமாட்டேனம்மா. வந்துரும்டா. பொண்டாட்டி சினிமாக்கு கூப்பிட்டா மட்டும் வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட முடியும். நான் கூப்பிட்டா வர முடியாதா? என்னம்மா நீங்க என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? அவ கூட படத்துக்கு எங்க போனேன்? உங்க கூட டாக்டர் கிட்ட தானே வந்தேன். அதுக்கேண்டா இப்படி கத்துற? அம்மா, படத்துக்கு தான் போல. அதுல ரொம்ப வருத்தம் போல இருக்கு. ஏண்டிம்மா,
சினிமாக்கு போக முடியலங்கிற வருத்தத்துல இவங்கிட்ட ஏதாவது மூடி விட்டியா? ஐயோ, நான் ஒன்னும் சொல்லல அத்தை. நீ சொல்லாம இவன் என்கிட்ட இவ்வளவு உரக்க பேச மாட்டானே. நான் வளர்த்த புள்ள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடான்னா கத்துறான். இத நான் யார்கிட்ட போய் சொல்றது? என்னங்க, அத்தைய பத்தி ஏதாவது நான் உங்ககிட்ட சொன்னேனா? அது அவங்க கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களாவே ஏதாவது கேட்டுட்டு என்ன பத்தி தப்பா பேசிட்டு போறாங்களே. இல்லம்மா, சரு மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு வார்த்தையாவது நீங்க சொல்லிருக்கலாம்ல. இது பாருங்க, பெரும்பாலும் வீட்டுல நானும் அத்தையும் தனியா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? நடுவுல நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாமா? என்னங்க நீங்க? நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் சரோ, உனக்கு இப்படி ஒரு அம்மா இருந்து அவங்க கோவத்தில் இந்த மாதிரி 1-2 வார்த்தை ஏதாவது சொல்லியிருந்தா இதே மாதிரி பஞ்சாயத்து கூட்டிவா? நான் என்னங்க பஞ்சாயத்து கூட்டினேன்? என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ கோவத்தில் சொன்னாங்க, அதோட அதை விட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? இல்லங்க, நான் சத்தியமா சண்டைக்கு இழுக்கலங்க. இல்ல இல்ல இல்ல, சண்டைக்கு இழுக்கவே இல்ல. எனக்கு தூபம் போடுறேன். உன் பேச்சை கேட்டு நான் அம்மாவை கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் நடக்காது. இந்த சாவி கொடுக்கறது, தூண்டி விடுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அம்மா ஏதாவது சொன்னா அதை பொறுத்துக்கோ, இல்ல மறந்துடு. அதை விட்டுட்டு இந்த பஞ்சாயத்து கூட்டுற வேலைலாம் வச்சுக்கிட்ட சரோ, சாயந்தரம் அம்மாவை நீயே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடு.